மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. இந்த 40 டேஸ் நான் ஃபாஸ்டிங் இருந்ததில் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஒரு 7-8 லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடிஞ்சது, எக்ஸப்ட் டெய்லி வீடியோ போடக்கூடிய அந்த ஒரு சேலஞ்சை தவிர. சாரி, பல காரணங்கள்னால என்னால் போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பல பேர் வந்து ரொம்ப துக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று, என்னுடைய கூட பிறந்தவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க. ரொம்ப நட்பாக பழகின நண்பர், பல வருஷம் உயிருக்கு உயிராக பழகின நண்பரை என்னைய ஏமாற்றிட்டாங்க. இல்லை வந்து மனம் புண்படி பேசிட்டாங்க. அவங்க வந்து என்னைய துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு. அப்புறம் அதுக்கும் மேலே வந்து கூட இருந்த கணவன் அல்லது மனைவி, ஏன் சொல்லப்போனால் என்னுடைய அம்மாவும் அப்பா, இப்படி உறவுகள், ரொம்ப நெருக்கமான உறவுகள், அதாவது தேர்ட் பர்சன், ஒரு வேலையில் பார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது பப்ளிக் இடத்துலையோ அல்லது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழகினாலோ இப்படிலாம் ஏமாற்றக்கூடியது, அல்லது ஒரு கம்பெனி ஏமாத்திருச்சு, இல்லது ஒரு நிறுவனம் என்னை ஏமாத்திருச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும், ரொம்ப பழகினவங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். அவங்கள விட்டு எனக்கு வாழ்வே இல்லை, வழியே இல்லை. அவங்களுக்கான எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கேன், அன்கண்டிஷ்னலாக அவங்க லவ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பல பேர் அதனால் மனம் உடைஞ்சி, அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி, அதனால் அவங்களுடைய சக்தியெல்லாம் இழந்து ஒரு தோல்வி மனப்பான்மையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க பல பேர். அப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத ஃபீலிங்காக இருக்கும். அதுபோல் பல பேர் அதனால் மனம் பாதிக்கப்பட்டு, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, அவங்க கொடுத்த கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க பேருக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையினால் வாழ்க்கையில் சொசைட்டியில் வந்து ஒரு தாழ்வாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு மனம் உடைஞ்சி, இது என்னடா வாழ்க்கை, இது என்ன இப்படி நம்ம பழகினோம், ஆனால் வந்து இப்படி ஆக்கிட்டாங்களே, இப்படி வந்து நடந்துக்கிட்டாங்களே, இவங்கள ஒரு மனுஷங்களா அப்படிங்கிற ஒரு ரொம்ப துயரமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஓன் கண்ணே வந்து நம்மளை வந்து ஒரு குத்துனா எப்படி இருக்கும்? நம்ம ஓன் பாடியை வந்து நம்ம துன்பப்படுத்துவோமா? கண்டிப்பாக அப்படி நம்ம படுத்துக்க மாட்டோம் இல்லையா? நம்மளாமலே வந்து கத்தி எடுத்து கீறிக்கிட்டே இருப்போமா? செய்ய மாட்டோம் இல்லையா? அந்த போல் வந்து அந்த ஒரே உடலாக, ஒரே உறவாக, ஒரே பாடியாக இருந்த நட்புகள், உறவுகள் அப்படி வந்து நம்மளை வந்து கொடுமைப்படுத்தும் பொழுது, ஏமாற்றும் பொழுது, துரோகம் பண்ணும்போது அது ஒரு நீங்காத வழியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பணம், காசு, சொத்து, இன்னும் சில சுயநலம் சார்ந்த தேவைகள்னு வரும்போது, இன்றைக்கி உள்ள நினச்சி பார்க்க முடியாத இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் டக்குன்னு மாறிடுறாங்க. பணத்துக்காக, காசுக்காக, இல்லை அது எதுக்காகவோ, இல்லை பல நேரங்கள் வந்து பொறாமை எண்ணங்கள்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பங்களில் வந்து எல்லாருக்கும் எல்லா வளங்களும் எல்லா சக்ஸஸும் கிடைக்காது. சில பேர் வந்து நல்லா இருக்கலாம், இல்லை நல்லா இருக்காப்படி வெளியே காமிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்காங்க, இல்லை வெற்றியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பல பேர் உள்ளே வந்து இவ்வளவோ சுமந்துக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பொறாமையினாலும் கூட இப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். நம்மளால் இப்படி வெற்றி காண முடியலையே, சந்தோஷமாக இருக்க முடியலையே, அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மையினால், ஒரு இயலாமையினால், இப்படி பொறாமைகள்னால வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தவறுகள் செய்யலாம். இதுபோல் பல ரீசன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்களும் ஒருவராக இருக்கலாம், என்ன இல்லையா? இப்படி வந்து பல பேர் வந்து எங்கிட்ட ஆலோசனைக்கு, எங்கிட்ட தெரப்பிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருவாங்க. அவங்களுக்கு நான் பல கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது, ஒரு தங்க ஊசியை எடுத்து காமிப்பேன். இது என்னன்னு கேட்பேன். இது வந்து ஒரு தங்க ஊசிங்க, இவ்வளோ விலை மதிப்பில்லாத ஊசிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மதிப்போடு அந்த ஊசியை பார்ப்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இது தங்க ஊசி தான், ஆனாலும் நம்ம எடுத்து அதை கண்ணில் குத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். உடனே டக்குன்னு சிரிச்சிருவாங்க. அதே போல் தான் வாழ்க்கையில்
தங்க ஊசிகள் தான் உறவுகள்ங்கிறது. நெருங்கின உறவுங்கிறது ஒரு பித்தளை ஊசியோ அல்லது ஒரு இரும்பு ஊசியோ அல்லது சாதாரண ஊசியோ இல்லை. தங்க ஊசி, விலை மதிப்புள்ள யாராவது தங்க ஊசி தான். அதனால அதை எடுத்து நம்ம கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல தான் உங்களுக்கு உறவுகள் வந்து பல நேரங்களில் தங்க ஊசிகள் போல தான் வந்து உறவுகள் இருக்கும். எல்லாமே தங்க ஊசிகள் தான். ஆனால் ரொம்ப உறவுகள், அது உங்களுடைய தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஓன் பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம், ரொம்ப பழகின நண்பர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாம் தங்க ஊசிகள் தான். ஆனாலும் அவங்கள் சில நேரங்களில் வந்து நமக்கு எதிராக நியாயமற்ற வழிகளில் இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்கள ஒரு தங்க ஊசி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனாலும் அவங்க படக்கூடிய காயங்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு கண்ணில் வாங்கிட்டு குத்துக்கள் வாங்க முடியாது. அப்படி ஒரு மனநிலையில் நம்ம வந்துடணும். தங்க ஊசி தான், உறவுகள் தான். ஆனாலும் அப்படி இருக்காங்களே, அவங்கள நம்ம மாற்ற முடியாதுன்ட்டு அவங்களுக்காக நம்ம நல்லது மட்டும் நினச்சிக்கிட்டு விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சியை, அந்த டெக்னிக்கை நம்ம வந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான், கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆனாலும் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல நம்ம தேங்கிடுவோம். அவர்களுடைய நோக்கமே நம்ம அந்த இடத்துல தேங்கி நம்ம கஷ்டத்தை உணர்ந்து கஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு மனம் உளைச்சலாகி வேதனையாகி அந்த இடத்துல தேங்கி இங்கே இருக்கவங்க கீழே வரணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அவங்களுக்கு இருக்கும் அதிகமாக. ஸோ அதில் வந்து நம்ம விளையாடணும்னு சொன்னால் அதில் வந்து விலகி இருக்கிறதுக்கான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். தங்க ஊசி தான் அவங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த தீய எண்ணங்கள் செயல்கள் வந்து என் கண்களை குத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் விலகி வாழ முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், துன்பமாக தான் இருக்கும். மனித இயல்பில் நம்ம வந்து எல்லாமே வந்து பெரிய ஞானிகளோ அல்லது முற்றும் துறந்த துறவிகளோ இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு அதெல்லாம் ஏற்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அப்போ வந்து நம்மளுடைய செயல்களை வந்து மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதே போல் அவங்க எப்படி தீய எண்ணங்கள்னால பேட் கர்மாஸ் சேர்த்துக்கிறாங்களோ, அதே போல் தீயதை பண்ணக்கூடிய அவங்களுக்கு எதிராக நம்மளும் நினச்சி செயல்பட்டு நம்மளும் பேட் கர்மாவை சேர்த்துக்கக்கூடாது. அவங்க போய் புழுதியில் இறங்கி அழுக்குகளை சேர்த்து நோய்களை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளும் அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் கவனமாக இருக்கும்போது டெம்பரரியாக அந்த வழிகள் இருக்கும். ஆனால் போக போக கண்டிப்பாக நம்ம ஒரு வழிகளில் இருந்து நீங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாகவும் மகிழ்ச்சியான ஆளாகவும் தீயவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மகான்களாக நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரங்களில் மற்ற விஷயங்கள் நான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஒரு கப் டீ குடிக்கும்போது உங்கள் கவனம் எங்கேயோ போய் அந்த பெரிய சோகத்தையே மறக்க வைக்கும். ஒரு சின்ன ஜோக்கை பார்க்கும்போது ஒரு காமெடியில் நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம் அல்லது வாட்டவிட்டிஸ் சில ஒரு ஜோக் அடிச்சுட்டு பேசலாம். அது சில பொழுதுகள் அந்த நிமிடத்தில் எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும். ஆனாலும் வந்து அந்த துக்கம் மறந்து போயிடும். அதேபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு கப்பு காப்பியே உங்களுக்கு பெரிய துக்கத்தை வந்து நகுத்துதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நல்ல செயல்கள் நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். ஸோ அந்த ஒரு தாட்டோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, தங்க ஊசிகள் ஆனாலும் அதை நான் எடுத்து கண்ணில் குத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் மனதில் வைத்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பித்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.